My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுனால அந்த ரிசல்ட்டில் நடந்த குளறுபடிகள்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக இப்படி பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ண போகிறோம். இதில் நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுறது அண்ட் எப்போ இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நபர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், என்டிஏ தரப்பிலிருந்து வந்த மிக முக்கியமான விஷயங்களை அவங்க இருந்த சில குளறுபடிகளை நான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது 2022 என்டிஏ ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் ஆன்சர் ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான இது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம நோட்டீஸ் பண்ணது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்ஸ் அப்டைன் அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருக்காங்க 2022. இது பப்ளிக் ப்ரெஸ் ரிலீஸ், இட் இஸ் அவைலபிள் கூகுளில் ஓப்பன் டொமைனில் அவங்களுடைய வெப்சைட்லேயே இட் இஸ் அவைலபிள். சரிங்களா, மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா 715 715 715 715 4 ஆல் இண்டியா ரேங்க் 1 தான். ஆனால் ரேங்க் 1 2 3 4 தான் கொடுத்தாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கங்கிறது அப்போ தெரியல. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது இங்கே மார்க் போட்டிருக்காங்க 2023 பாருங்கள், மார்க்ஸ் அப்டைன் போட்டிருக்காங்களா 720 out of 720. 2 பேர் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷில் 2 மாணவர்கள் வந்தாங்க. மற்ற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. இங்கே பாருங்கள் 716 715 மார்க்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ணதில் கேட்டகரி இருக்குது, பர்சன்டைல் இருக்குது, ஆனால் மார்க்ஸ் மட்டும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்டிஏக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் அவங்க மார்க்ஸ் அப்படிங்கிற காலமே இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணவே இல்லை. 719 718 டேரெக்டாக போட்டால் தானே நீ கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினச்சாங்க மாணவர்களை. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாணவர்களுக்கெல்லாம் அந்த இதில் 67 பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்கில். அதுக்கு அடுத்து வர இதுலேயே தப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஒட்டு மொத்தமாக 24 லட்சம் பேர் 23 லட்சம் பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க, மீன் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யுது. ஸோ அதே மாதிரி இது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கொடுத்துருக்கிற ஒரு லெட்டர். ஸோ இவங்க அவங்க கொடுத்துருக்குறாங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு எழுதின லெட்டர். அதில் ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், இந்த பேப்பர் வாஸ் லீக்ட் இன் மெனி லொகேஷன்ஸ் பட் என்டிஏ ரெஃப்யூஸ் டு அக்னாலஜ் இட். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த விதமான இதுவுமே சொல்லலை, அவங்க எதுவுமே எந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 718 and 719 மார்க்ஸ் விச் இஸ் டெக்னிக்கலி இம்ப்ராபபிள் இன் நீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரொவைடட் பை என்டிஏ இஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி. ட்விட்டரில் எக்ஸ்லேயாங்க நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கூடவா நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த 5th பாயிண்ட் தான் நான் அதிகமாக எதிர்பார்த்த ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, if there was a provision for grace marks due to time wastage, it should have been disclosed in the information brochure so that all the students could have utilized this provision in similar situation. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், மதுரையில், தஞ்சாவூரில், சென்னையில்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் நிறைய எக்ஸாம் சென்டர்ஸில் விவரம் தெரியாத இன்விஜிலேட்டர்ஸ்னால நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆச்சு. இங்கே பாதிக்கப்பட்ட நீங்கள் மார்க் அள்ளி கொடுத்த 1563 பேருக்கு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளியே வரவே இல்லை. நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் உங்கள் முன்னாடி நிறுத்த முடியும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டேன் சார், என்னுடைய ஹாலில் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ கீழே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், இந்த நம்ம மாணவர்களே எத்தனை பேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய மாணவர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ மாணவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. எக்ஸாம் சென்டரில் 10 நிமிஷம் லேட் ஆச்சு, 5 நிமிஷம் லேட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம் சென்டரில் ஓஎம்ஆர் ஷீட்டை 5 மணிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 மணிக்கு உள்ளே போனவன் 5 மணிக்கு ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி கடைசி 20 நிமிஷத்துலாம் அவன் ஷேர் பண்ணணுமா? அப்படி தான் எழுதியிருக்குதா உங்களுடைய இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில்? இப்படியெல்லாம் நடந்துச்சு. இதை எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ப்ரொவிஷனை இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நீங்கள் கொடுத்துருக்கணும். இதை நம்ம நிறைய வீடியோவில் நம்மளே பேசியிருக்கிறோம், இது அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை டிமாண்ட் பண்ணுறோம். இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்கிட்ட நம்ம ஒரு போல் ஒன்று வச்சுருந்தோம். அது என்ன போல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் நவ் அப்படின்னு சொல்லி போட்டோம். இன்றைக்கி காலையில் தான் போட்டோம், ரீசெண்டாக 3 years ago தான். சரிங்களா, அதில் ஃப்ரெஷ் எவாலுவேஷன் ஆஃப் ஆல் த ஓஎம்ஆர் ஷீட், cancel grace mark for those who have benefited and continue, re-NEET, ignore and start medical counseling, others please comment அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போது நான் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், அப்போ தான் எனக்கு ரிசல்ட் வரும்ன்றதுனால கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 44% ஆஃப் ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் 4800 votes இப்போ வரைக்கும் சோஃபார் 4800 vote வந்திருக்கு. அதில் 44% மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் எவாலுவேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 16% மாணவர்கள் கேன்சல் கிரேஸ் மார்க்னு சொல்கிறாங்க. அண்டு 32% ஆச்சரியப்படத்தக்க விதமாக 32% ஸ்டூடெண்ட்ஸ் ரீநீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்ததா இக்னோர் அண்ட் ஸ்டார்ட் த மெடிக்கல் கவுன்சிலிங், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7% மாணவர்களோ பெற்றோர்களோ சொல்கிறாங்க. அண்டு இன்னும் கொஞ்சம் பேர் கீழே கமெண்ட் செக்ஷன் போட்டிருக்காங்க. கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஏபிள் டு see so many things. உங்களுக்கு வந்து ரீநீட் அப்படிங்கிறது வந்து ஃபூலிஷ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நோ ரீநீட், ஜஸ்ட் திங்க் ஆஃப் தோஸ் guys who genuinely scored high. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாமே இங்கே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுடைய கம்யூனிட்டி போலில் வந்து இட் இஸ் அவைலபிள், நீங்களும் கூட போய் பார்க்கலாம். ஸோ இப்போ ரீநீட் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் சஜஸ்டட் அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக 24 லட்சம் பேர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால பயனடைந்த மாணவருடைய பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த அவுட் ஆஃப் 24 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா 20 லட்சம் பேர் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். அப்போ அந்த மாணவர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணுறது தான் கரெக்டான வழியாக இருக்குமே தவிர இன்னொரு தடவை ரீ எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் சஜஸ்டட். அப்படி நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள்ங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ அதனால் இந்த ரீநீட் வேணும்னு கேட்குற மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இன்னொரு தடவை எக்ஸாம் வச்சா எல்லா பசங்களும் இப்போ வாங்கின மார்க்கே வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு வேளை அதே மாதிரி ரீநீட் எக்ஸாமினேஷன் திரும்ப ஒரு எக்ஸாமினேஷன் வச்சாங்கன்னா 2 சான்ஸ் தான். ஒன்று மார்க் ஜாஸ்தியாக போகலாம், இன்னொன்று மார்க் கம்மியாக போகலாம். நீங்கள் வாங்கின மார்க் இப்போ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்கல்ல, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பையனாவது புக் எடுத்து வச்சு உட்காந்துருந்தாங்களா, நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டு அப்படி தான் இருப்பாங்க. மாணவர்களுடைய இது அப்படி தான். யாருக்கு உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எக்ஸாம் முடிஞ்சு அவங்களுக்கு தெரியும் மார்க் வருமா வராதாங்கிறது தெரியும். எனக்கு மார்க் வராத நான் ரிப்பீட் பண்ண போகிறேன்றவங்க வேணால் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேணால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமே தவிர குவாலிஃபை ஆன அவங்க எதிர்பார்த்த மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு அப்படின்னு எதிர்க்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு. அண்ட் அகைன் இந்த சிச்சுவேஷனில் திரும்ப எல்லாரும் படிங்கப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் கண்டிப்பாக படிக்க முடியாது. உங்களுக்கே அது நீங்கள் வச்சுக்கிற ஒரு இதாக தான் இருக்கும், தேவையில்லாத வேலையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு கல்வியாளராக ஒரு எஜுகேஷனிஸ்டாக நான் நினைக்கிறது தான். இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ரீநீட் எக்ஸாமினேஷனுங்கிறது ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏன்னா நிறைய மாணவர்கள் திரும்பவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கப்படுவாங்க. திரும்ப உட்காந்து நீங்கள் படிக்கணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரே ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் திரும்ப எல்லாம் படிங்கன்னா படித்து முடிச்சிட முடியுமா? ஸோ தட் இஸ் நாட் ப்ராக்டிகலி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்காதீங்க. அது இட் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அடுத்து ஆக்சுவலாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், வாட் வி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ரிலீஸ் OMR ஷீட்ஸ் அகைன் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ். எல்லா மாணவர்களுக்கும் OMR ஷீட்டை திரும்ப ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுங்கள். இதில் ஆல் இண்டியா ரேங்க் 1லிருந்து இருக்கக்கூடிய கடைநிலை மாணவர் வரைக்கும் கடைசி ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய OMR ஷீட்டும் பப்ளிக் டொமைனில் ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அவைலபிள். சரிங்களா? அவங்க வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாளில் தூக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி தூக்கி. அப்படி இருந்தும் இந்த 720க்கு 720 எடுத்த மாணவர்களில் போனஸ் மார்க் ஒரு சிலர் 636 மார்க்லேருந்து 720 வந்துச்சுன்னு சொல்லி சில சோஷியல் மீடியாவில் சில யூடியூப்பில் சில சேனல்ஸ்லையும் பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய லிங்க்ஸ் எனக்கு அனுப்பிச்சாங்க. பட் அதனுடைய நம்பகத்தன்மை எனக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. பிகாஸ் நம்ம வந்து இப்போ அந்த ஸ்கோர் கார்டை நம்ம காமிச்சோன்னா we were able to download it. அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு பார்க்கும்போது 719 தான் வருது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம், வீடியோவை போட்டேன். இந்த OMR ஷீட்டை நான் கண்கூட பார்க்கல. அண்டு அது அவங்களுடைய மெயிலுக்கு இண்டிவிஜுவல் பர்சனல் மெயிலுக்கு தான் அது வரும். அப்படி வந்தால் இல்லைன்னு சொன்னால் அவங்க அந்த டைமில் லாகின் பண்ணி பார்த்துருக்கணும். அந்த டைமில் நான் பார்க்கல, அதனால் எனக்கு அது தெரியாதுன்றதுனால அதை பற்றி நம்ம போடலை. அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ரிலீஸ் பண்ணுங்கள், திரும்ப எல்லாருடைய OMR ஷீட்டையும் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ we have the data இல்லை, அவங்களுடைய ரோல் நம்பர் தெரியும், பாஸ்வேர்ட் தெரியும், பாஸ்வேர்ட் தெரியாது, டேட் ஆஃப் பர்த் தெரியும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ அப்போது திரும்ப ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணுறோம். ரீவேல்யூவேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ரீவேல்யூவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு பேனல் மெம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்க முன்னாடியும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் பப்ளிக்லேருந்து மாணவர்கள் பெற்றோர்கள்கிட்ட இருந்து சிலரை ரெப்ரசன்டேட்டிவாக செலக்ட் பண்ணி அவங்க முன்னாடி எவாலுவேஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் OMR போட்டு ஸ்கேன் பண்ணுறது தானே, அதை நாங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத நாங்களும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அடுத்ததாக ரிமூவ் கிரேஸ் மார்க்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்களோ அந்த கிரேஸ் மார்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இந்த ஆப்ஷனை எல்லாத்துக்கும் கொடுக்கல. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய மாணவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் நாங்களும் கேஸ் போட்டிருப்போம்ல, தெரிஞ்சிருந்தால் எங்கள் பசங்களும் கேஸ் போட்டிருப்பாங்க தானே. அதனால தான் நம்ம சொல்கிறோம் எல்லாத்துக்கும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கும் கொடுக்கணும். எங்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் சரி, கேரளாவில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் சரி, கர்நாடகாவில் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் சரி, நார்த் இந்தியாவில் டெல்லியில் எங்கே பாதிக்கப்பட்டதாலும் சரி, எல்லா மாணவர்களுக்கும் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கணும். 1563 பேருக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களே, இதை எங்களால் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. எத்தனை மாணவர்கள் கொடுத்தீங்கிற ஒயிட் லேபிள் டேட்டா, அவங்களுடைய ஆக்சுவல் மார்க்
அண்ட் அவங்களுடைய கிரேஸ் மார்க் இது கண்டிப்பாக தேவை. அப்படி வரணும். அவங்களுடைய கிரேஸ் மார்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட்டை விட்ரா பண்ணுங்கள் அண்ட் ரேங்க்கை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுங்கள். இது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த கோரிக்கைகளை வைத்து தான் நம்ம இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ண போகிறோம். ஒருவேளை இது கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய மாணவர்கள் அந்த போல்லையே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க, விட்டுருங்க, இக்னோர் பண்ணுங்கள், நாங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிங்க, நாங்கள் காலேஜுக்கு போகிறோம், நாங்கள் 700 மார்க் வாங்கிட்டோம், நாங்கள் 650 மார்க் வாங்கிட்டோம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் கூட யூ ஆர் ஆல்சோ அஃபெக்டட். பிகாஸ் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில ஏதோ ஒரு அட்வான்டேஜஸ்னால சில பெனிஃபிட்னால முன்னாடி வந்திருக்காங்க. அதில் 1000 பேர் ஒரு வேளை 1500 பேர் தான் வச்சுக்கோங்க. அந்த 1500 பேருடைய ரேங்க் மாறுச்சுன்னா உங்களுடைய ரேங்க் மாறும் தானே. இப்போ என்டையர் தமிழ்நாட்டுடைய ரேங்க்கும் மாறும். என்டையர் இந்தியா ஆல் ஓவர் நேஷன் நமக்கு ரேங்க்குங்கிறதுல வேரியேஷன் வரும். இன்னொரு ரியாலிட்டியை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மாணவர்கள் நிறைய பேர் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த 67 பேரில் எல்லாரும் அக்யூஸ் கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்த மாணவர்கள் தான். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க் ஒரு சிலர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்த மாணவர்கள் அதில் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியாக ஆகணும். மிஸ்பா கரியர் அகாடமி அந்த 67 பேரையும் குற்றம் சாட்டலை. அதே மாதிரி இந்த இதில் ஹை மார்க் வாங்கியிருக்கிற எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்டுவது இல்லை. நல்ல படித்த நல்ல மாணவர்களை நம்ம உண்மையாகவே பாராட்டுறோம். அவங்க பாராட்டுக்குரியவர்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான சில குறுக்கு வழிகளில் முன்னாடி வந்த சில மாணவர்களால் பின்னாடி இருக்கிற நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதில் உங்கள் மார்க் 650 இருந்தாலும் சரி, 680 இருந்தாலும் சரி, 710 இருந்தாலும் சரி, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 720க்கு 720 எடுத்த எல்லா மாணவர்களால் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் சேர முடியாது. ரியாலிட்டி அதுதான். ஸோ இந்த இதுலேயே அந்த 720க்கு 720 வாங்கினதுலேயே 6 பேருக்கு போனஸ் மார்க் கொடுத்ததுனால 720 வந்திருக்குன்னு சொல்லி என்டிஏவே சொல்லியிருக்காங்க ஓப்பனாக. அப்போ அந்த 6 பேர் யார்? அவங்களுக்கு எவ்வளோ மார்க்லேருந்து எவ்வளோ மார்க் 720க்கு வந்துச்சு? எப்படி அவங்க இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகி வந்தாங்க? எந்த பேசிஸில்? இதெல்லாம் நமக்கு தெரியணும் தானே. அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய குவாலிஃபைங் மார்க் சேஞ்ச் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபைங் மார்க் சேஞ்ச் ஆகலைன்னா கூட உங்களுடைய ரேங்க் கண்டிப்பாக மாறும். அதனால் கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிற இப்போ இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கிற அந்த ஹை கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் நம்ம கூட சேரலாம். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறேன். அந்த கூகுள் ஃபார்மில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து இந்த ரிசல்ட் விஷயத்தில் ஓஎம்ஆர் ஷீட் டிஸ்கிரிபன்சிஸில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அல்லது நானும் வந்து டைமை வந்து என்னாச்சு, என்னுடைய ஹால்லையும் டைம் லாஸ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது இந்த இதில் நானும் சேரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதில் உண்மையாக என் கூட கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இதில் வரலாம். ஏன்னா இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டது நான் கிடையாது. ஒரு இன்ஸ்டியூட்டாக, ஒரு கோச்சிங் சென்டராக, ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக, ஒரு தனி மனிதனாக நான் இதில் பாதிக்கப்படுறேன். ஏன்னா நான் எக்ஸாம் எழுதலை, நீங்கள் தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. உங்கள் சார்பாக நம்ம நடத்தும்போது இந்த கேஸ் எவ்வளோ நாள் ஆனாலும் அதுவரை என் கூட இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் எனக்கு தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்டுடைய நேம் எனக்கு தேவை. அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் தென் உங்களுடைய நீட் ஆல் இண்டியா ரேங்க் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய ஸ்கோர் கார்டு, இது எல்லாத்தையும் அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த பப்ளிக் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வேறு யாராவது மாணவர்களாக நம்ம கூட சேருவாங்க. சேர்க்கிற எல்லாரையும் நம்ம பெட்டிஷனராக சேர்க்குறோம். ஸோ அதன் மூலமாக இந்த கேசஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்து கொண்டு போகலாம். ஆக்சுவலாக என்ன நடக்கும், இங்கே மாதிரி நம்ம போடக்கூடிய கேசஸ் ப்ளஸ் இன்னும் நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல தான் விசாரிக்கப்படும். ஸோ அது வரைக்கும் நம்ம போராடுவோம். உங்களுக்கு தேவையான நீதியை பெற்றுத்தரும் வரை மிஸ்பா கரியர் அகாடமி உங்களோடு கூட இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.